ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்தில் நம்ம சிலபஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருப்பேன். ஸோ அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து நிறையாவும் டவுட் கேட்டிருந்தீங்க, ஓகேங்களா. ஒரு மாதத்தில் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா உங்களால் கண்டிப்பாக முடியும். பட் என்னால் முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஓகேங்களா. ஒரு மாதம் இருக்குது. ஒரு மாதத்தில் என்னால் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு படிப்பேன். அது வெற்றியோ தோல்வியோ என்னால் எவ்வளோ முயற்சியை செய்ய முடியுமோ நான் அந்த அளவுக்கு படித்து நான் எக்ஸாமை அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 1 மந்தில் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும், ஓகேங்களா. அதனால் ஒரு மாதத்தில் முடிக்க முடியுமா? புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படித்தவங்களா இருந்தாலும் சரி, ஓகேங்களா. இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நியூவாக படிக்கிறவங்க தான் இந்த டவுட் வரும். ஒரு மாதத்தில் படித்தா முடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நியூவாக படிக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதிக நேரம் நீங்கள் படித்தா மட்டும்தான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ படித்தா கண்டிப்பாக கஷ்டம்தான். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். கமெண்ட்டில் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இப்போ நியூவாக படிக்கிற நாங்கள் 12 ஹவர்ஸ் படித்தேன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக முடியுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம், ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் ஒரு லெசனை 2 டைம்ஸ் படித்தாலே ஈஸியாக மெமரி ஆயிடும். ஒரு சில பேருக்கு அதை 10 முறை படித்தாலும் மெமரி ஆகுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு லெசனை படிக்கிறது நம்ம புரிஞ்சு நல்லா தெரிஞ்சு படித்தோம்னா நமக்கு அது மறக்காது. அந்த கான்செப்ட் புரிஞ்சதுனால நமக்கு ஈஸியாக அந்த லெசன் மெமரி ஆகிடும். நம்ம ஒன்றுமே புரியாமல் ஒரு லெசனை 10 வாட்டி படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது படிக்கிறது வேஸ்ட்டு தான், நம்மளுடைய டைமும் வேஸ்ட்டு தான், ஓகேங்களா. அதனால் படிக்கிறத நல்லா புரிஞ்சு படிங்க. ஈஸியாக அந்த லெசனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மே மாதம் இருக்கு இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து சேர்த்தா ஒரு 12 நாள் தான் இருக்குது. இந்த 12 நாளில் நம்மளுடைய டார்கெட் என்ன இருக்க போகுது, அதை எப்படி படிக்க போகிறோம், அதுக்கான பேக் டு ஸ்டடி எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். அது எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸையும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இந்த 12 டேஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 10 டேஸில் என்ன பண்ணிடணும்னா தமிழ் சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலிட்டியும் யூனிட் 6ம் இந்த மே மாதம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. அந்த மே மாதத்தில் இந்த தமிழ் ப்ளஸ் பாலிட்டி யூனிட் 6 கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாங்க. அது நீங்கள் எப்படி பிளான் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிளானே, ஓகேங்களா. இப்போ தமிழ் பார்த்திங்கன்னா 7 யூனிட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், துருவம் அகாடமியில் 10 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளில் தமிழ் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றாங்க, ஓகேங்களா. அது ஆல்ரெடி அதை ஃபாலோ பண்ணியிருப்பவங்க கண்டிப்பாக அந்த 10 டேஸில் தமிழ் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இல்லை நான் இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்களும் 10 நாள் தொடர்ந்து கண்டினியூவாக படிச்சிங்கன்னா தமிழ் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேங்களா. அது என்ன சேனல் நேம்னா துருவம் அகாடமி, ஓகேங்களா. நான் இதில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் சேனல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, துருவம் அகாடமி. இது பிடிஎஃபாக அவங்க செப்பரேட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. Day 1 கிளாஸ், Day 2 கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் Day 1 என்ன படிக்கணுமோ அந்த Day 1 என்ன படிக்கக்கூடிய ஷெட்யூலுக்கு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியலை, ஏன்னா தமிழ் நம்ம கான்செப்ட் புரிஞ்சால் தான் நம்மளால் முடிக்க முடியும். உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தாலே அந்த கான்செப்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 2 hours தான் இருக்கும். அதை பார்த்தாலே ஒரு நாளைக்கு அந்த டார்கெட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். 10 டேஸில் தமிழை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். செப்பரேட்டாக இதுக்கு அவங்க ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். எந்த டெலகிராம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் தரேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் தரேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜிகேயில் பாலிட்டியும் யூனிட் 6ம் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம், ஓகேங்களா, இந்த 10 டேஸில். பாலிட்டி யூனிட் 6 ரொம்ப முக்கியமான யூனிட்ஸ் தான்.
ஸோ இதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தருணா அகாடமி அண்ட் கிறிஸ்டோஃபர் அகாடமியில் வந்து இப்போ வந்து கொண்டு போகிறாங்க இல்லையா 15 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ தருணா அகாடமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி யூனிட் 6 எல்லாம் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய வேர் டு ஸ்டடியும் நான் உங்களுக்கு டெலகிராமில் வந்து சென்ட் பண்ணுறேன். அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் பாலிட்டியில் என்னென்ன லெசன் படிக்கணும்னு கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அதேமாதிரி யூனிட் 6க்கு என்னென்ன லெசன் படிக்கணும்னு கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன். ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ டெஸ்ட்டு வந்து நம்ம எப்படி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ தமிழுக்கே பார்த்திங்கன்னா துருவம் அகாடமிலே வந்து 1 டேக்கு வந்து நீங்கள் ஒரு டார்கெட் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதுக்கே வந்து அவங்க ஒரு லைவ் டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த லைவ் டெஸ்ட்டே வந்து பார்த்து படிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த தமிழ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் தமிழ் 1 டே படிக்கிறீங்க இல்லையா. ஸோ அதை படித்து முடிச்சோடனே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் பார்த்தாலே போதும். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள். உங்களுக்கு அந்த ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, படிச்சிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து உங்களால் டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியல அப்படின்னா ஒரு டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து பாருங்கள். ஸோ ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா தருணா அகாடமி அப்புறம் கிறிஸ்டோஃபர் அகாடமிலலாம் இப்போ வந்து டெஸ்ட் வைக்கிறாங்களே லைவ் டெஸ்ட்டு. ஸோ அந்த டெஸ்ட்டையே வந்து அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தால். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்து நிறையா டெஸ்ட்டெல்லாம் இருக்கும் இப்போ. ஓகேங்களா. ஸோ இப்போ பாலிட்டியில் வந்து இந்திய அரசியலமைப்பு படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் குரோமில் போயிட்டு இந்திய அரசியலமைப்பு 10th ஸ்டாண்டர்டு டெஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வரும், டெஸ்ட்டு கொஸ்டின்லாம் வரும். ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட்டையே வந்து அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 10 டேஸ்க்கான டார்கெட். ஓகேங்களா. ஸோ அந்த மே மந்த்துக்குள்ளே டார்கெட்டு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி 10 டேஸில் வந்து டிவைட் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டார்கெட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஷெட்யூல். ஸோ அந்த ஷெட்யூலை நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ பாலிட்டியும் அப்புறம் யூனிட் 6ம் பார்த்திங்கன்னா ஸோ அந்த வேர் டு ஸ்டடியில் ஸோ நான் இங்கே வந்து பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா. இப்போ பாலிட்டி 6th ஸ்டாண்டர்ட்னா 5 லெசன்ஸ் இருக்குது, அது ஒரு நாள் படிக்கணும். யூனிட் 6ல் 10th ஸ்டாண்டர்ட்னால் அதில் 2 லெசன் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ நான் வந்து இதை கரெக்டாக 10 டேஸ்க்கு டிவைட் பண்ணி பிரித்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. பிரித்து பார்த்தேன், கரெக்டாக வருது. 10 டேஸில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ இந்த மெத்தடில் படித்தோம்னா பாலிட்டி யூனிட் 6ஐயும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. இதை வந்து எப்படி 5 லெசன்ஸ்னால் என்னென்ன லெசன் தெரியலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு டே 1 என்ன படிக்கணுமோ அதை டெலகிராமில் வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ டே 1 வந்து இந்த லெசன்லாம் படிக்கணும், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த லெசன்லாம் படிக்கணும், யூனிட் 6லேருந்து இந்த லெசன்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, படிச்சுட்டு டெஸ்ட்டை போட்டு பார்த்துருங்க. ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி எனக்கு ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட் கொஷின் பேப்பர் கிடச்சாலும் உங்களுக்கு நான் அந்த டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க அந்த ஷெட்யூல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் பிடிஎஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டே 1ல் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 7 எல்லாமே கவர் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து ஒரு லிங்க் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டே 1க்கு படிக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இவ்வளவு இருக்கே படிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுட் பட வேண்டாம். ஸோ ஈஸி தான். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து படிச்சிடலாம். ஸோ நீங்கள் புக் வச்சுருந்தா அதில் படிங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த டாபிக் புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த யூடியூப் லிங்க்கை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த யூடியூப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த யூடியூப்பில் வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு வந்து அவங்க டோட்டலாக வந்து தமிழ் சிலபஸே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஷெட்யூலையும் வச்சு தமிழ் சிலபஸ் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்க கவர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து தமிழ் ஷெட்யூல். நெக்ஸ்ட்டு வந்து ஜிகே பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கான வேர் டு ஸ்டடி. ஓகேங்களா. இப்போ இது 6th ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா. 6th ஸ்டாண்டர்டில் ஒரு 5 லெசன் படிப்போம். பன்முகத்தன்மையின் அறிவும், சமத்துவம் இருதல், தேசிய சின்னங்கள், இந்திய அரசியலமைப்பு, உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். ஸோ இந்த 5 லெசன் நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாளில் வந்து படிச்சாகணும். ஓகேங்களா. 6th ஸ்டாண்டர்டுங்கிறதுனால சிம்பிளாக தான் இருக்கும்.
ஸோ அதனால் வந்து ஒரு நாளில் படிச்சிடலாம். ஆல்ரெடி படித்தவங்க ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. புதுசாக படிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்டையும் ஒரு நாள் தான் படிக்க போகிறோம். 8th ஸ்டாண்டர்ட் ஒரு நாள் தான். 9த்தும் ஒரு நாள்லேயே படிக்கணும். நான் 10th 11th 12த்துக்கு மட்டும் 2 டேஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 10th வந்து 2 நாள் படிப்பீங்க. அதே மாதிரி 11th வந்து 2 நாள் படிப்பீங்க. 12th வந்து 2 நாள் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. ஏன்னா 11th 12th 10த்துங்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ ஒரு நாளில் படிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 2 நாளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 டேஸில் பாலிட்டியை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 37 லெசன்ஸ். அந்த 37 லெசனை வந்து நம்ம 10 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுவும் வந்து நீங்கள் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ஸும் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தான் இருக்குது எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ஸையும் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது யூனிட் 6க்கான வேர் டு ஸ்டடி. இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 16 லெசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 16 லெசனை நான் வந்து 2 நாளாக பிரிச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது 10th 11th 12th இந்த மாதிரி படிக்கிறதுனால ஸோ 2 டேஸ் தான் நம்ம படித்தோம்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ 10th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4 லெசன் இருக்கா? ஸோ இந்த 4 லெசனை நம்ம 2 நாளில் படிக்கணும். அதே மாதிரி 11th ஹிஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா ஒரு 2 லெசன் இருக்குது. ஸோ அதையும் 2 நாள். 6th ஸ்டாண்டர்ட் 2 டேஸ். 7th 9th மட்டும் உங்களுக்கு 3 லெசன் இருக்கா? அது சேர்த்து எல்லாமே ஒரு 2 டேஸ் படிக்கணும். அப்புறம் 11th எத்திக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4 லெசன் இருக்குது. இது 2 டேஸ் படிக்கணும். ஸோ அதனால் வந்து 2 டேஸாக இதை படிக்கிறப்ப நம்ம வந்து ஈஸியாக இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ யூனிட் 6ல் இவ்வளோ தான் நம்ம படிக்க போகிறோம். முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே. ஸோ இதை படிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? யூனிட் 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் 10 டேஸில். ஸோ இப்போ வந்து இந்த மே மாதத்தில் நம்ம என்னென்ன ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் அப்படின்னா தமிழ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிட்டி ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக பாலிட்டி யூனிட் 6 வந்து ஃபுல்லாகவே வந்து முடிச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மந்த்து ஃபுல்லாக இதை படிச்சிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மந்த்து ஸ்டார்ட் ஆகும்போது பேலன்ஸ் உள்ள ஜிகே யூனிட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதோடு சேர்த்து இந்த மந்த்து படித்ததை வந்து ரிவிஷனும் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து கூடவே ரிவிஷனும் வந்து நம்ம பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 10 டேஸில் வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ எதுக்காக மேக்ஸ் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன்னா ஸோ அப்போ அந்த டைம் பார்க்கும்போது நம்ம மேக்ஸ் அவ்வளோவா கொஞ்சம் ரிவிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லாஸ்ட் 10 டேஸ் பார்க்குறப்ப வந்து நமக்கு அது ஞாபகம் இருக்கும். அந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்கிறதுனால லாஸ்ட் 10 டேஸில் வந்து மேக்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா ஸோ அதே மாதிரி இந்த வேர் டு ஸ்டடி எல்லாமே உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் தரேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டே 1லேருந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸும் கூட நீங்கள் இப்போதேருந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ வந்து மேக்ஸ் வந்து என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கிருஷோஃப் அகாடமியில் ஒரு 625 சம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மேக்ஸ் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.